கவனியுங்கள். இந்த அரசு மருத்துவமனைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில வந்திருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளோ, உங்களுடைய கணவனோ, மனைவியோ, உங்களுடைய பெற்றோரோ வியாதிப்பட்டிருக்கலாம் அல்லது மரண படுக்கையில் இருக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்தப்ப 12 வருஷமா பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து கொஞ்சம் கூட குணமாகாத ஒரு பெண் இயேசுவுடைய வஸ்திரத்தை தொட்டா எனக்கு சுகம் கிடைக்குன்னு இயேசுவுடைய வஸ்திரத்தை தொட்டா அந்த பெண் சுகமானா. அந்த இயேசு இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறாருக்கா? வஸ்திரத்தை தொட்டதுக்கே அந்த பெண்ணுக்கு சுகம் கிடைச்சிச்சுன்னா இயேசுங்கிற நாமத்தை நீங்க கூப்பிட்டா, அவரை நோக்கி பார்த்தா நிச்சயமா உடைய வியாதிகளை இயேசுவால மாற்ற முடியும். ஒரே ஒரு முறை இயேசுவேன்னு சொல்லலாமா? இயேசுவே, 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 இயேசுன்னு கூப்பிடுற உங்களுக்கு, அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற உங்களுக்கு பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து நிச்சயமா விடுதலை கிடைக்கும். இயேசுவை விசுவாசிங்க. அவர் உங்களுக்காக மரித்திருக்கிறார், ரத்தம் சிந்திருக்கிறார், 3வது நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். இன்னைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறாருக்கா? அவரை நம்புங்க, உடைய சூழ்நிலைகள் மாறும்.